எல்லாருக்கும் வணக்கம். நம்ம గురూజీ పితామహ పత్రిజీకి నా ఆత్మ ప్రణామాలు. నా పేరు పద్మజ, మాది వేపన్పల్లి. నేను వచ్చి 20 సంవత్సరాలుగా ధ్యానం చేస్తూ ఉంటాను. అందరి మాదిరినే నాకు కూడా ధ్యానానికి ముందర ఒక జీవితం ఉండేది, ధ్యానం తర్వాత ఒక జీవితం ఉంది. ఏమో ఇక్కడి వరకు చెప్తావా? చెప్పేస్తున్నా. ఒక పాయింట్ చెప్పు. ఒక పాయింట్ అన్నా. హిమజ, ధ్యానానికి ముందర నేను కూడా అందరి మాదిరినే పూజలు అలా జీవించేదాన్ని. నార్మల్ లైఫ్ ఉండేది, ఇదే జీవితము అని అనుకొని జీవించేదాన్ని. లైక్ ఎలా ఉండేదంటే నా లైఫ్ ఎప్పుడు పూజలు అట్లా చేస్తూ ఉండేదన్నమాట. పూజలు అంటే కన్నా 16 లింగాల పూజ, కుబేర్ పూజ, లలిత పూజ, వెంకటేశ్వర స్వామి పూజ, లక్ష్మీ పూజ, హనుమంతుని పూజ, ఇలా ఎక్కువ అది అర్లీ మార్నింగ్ లేసి చేసేదాన్ని అనమాట. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லார் மாதிரியே அவங்களுக்குமே தியானத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி, தியானத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு 2 வாழ்க்கை இருக்கு. நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருந்தேன். என்னன்னா குபேர பூஜை, லிங்க பூஜை, சரஸ்வதி பூஜை, வெங்கடேஸ்வர சுவாமி பூஜை, ஹனுமான் பூஜை, இந்த மாதிரி அதுவும் எல்லா நாளுமே அதிகாலை காலை நேரத்துல போய் அபிஷேகங்கள் கொடுக்கறது, பூஜை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பூஜை பண்ணிருக்காங்களாம். అదే మాదిరి గుళ్ళో వచ్చేసి అన్ని నవగ్రహాల గుళ్ళకి అభిషేకాలు, పార్వతీదేవికి అభిషేకాలు, మారమ్మ గంగమ్మ గుళ్ళో నిమ్మకాయ దీపాలు, లక్ష్మీదేవికి నిమ్మకాయ దీపాలు ఇలా పెడుతూ వచ్చేదాన్ని. இதே மாதிரி எல்லா கோவில்களிலையும் போய் தீபம் வைக்கிறது, அபிஷேகங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு கோவில்களுக்கு போய் இதுதான் அவங்க வேலையா பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவ்வளவு பக்தி மார்க்கத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. తర్వాత ఇది బిల్వ వృక్షానికి 108 ప్రదర్శనాలు, శివన్ గుళ్ళో 108 ప్రదర్శనాలు, రావి చెట్టుకు 108 ప్రదర్శనాలు, జిల్లేడు చెట్టుకైతే 1000 ప్రదర్శనాలు, ఇట్లా ఏ గుళ్ళో పోయి కూడా 108 ప్రదర్శనాలు వేసేదాన్ని అన్నమాట నేను. ஓகே. எந்த கோவில்களுக்கு போனாலும் அவங்க வந்துட்டு பிரதட்சணைகள் பண்ணுவோம் இல்லையா நம்ம. சோ அது 108 பிரதட்சணைகள், 1000 பிரதட்சணைகள் பண்ணிருக்க செடி கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு எந்த கோவிலுக்கு போனா 108 பிரதட்சணை பண்ணாம அவங்க வெளியிலே வர மாட்டாங்களா. ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு செடிக்கு வந்துட்டு 1000 பிரதட்சணை பண்ணா நல்லதுன்னு சொன்னதால போய் 1000 பிரதட்சணை பண்ணிருக்காங்களாம். మార్నింగ్ అర్లీ మార్నింగ్ 3 o'clock లేచి మాఘ స్నానం చేసేదాన్ని, చన్నీళ్ళు స్నానం చేసేదాన్ని. కార్తీక మాసంలో వచ్చేసి కార్తీక దీపాలు పెట్టేదాన్ని. కార్తీక మాసంలో వచ్చేసి ఒక కార్తీక సోమవారం అయిపోని, పౌర్ణమి అయిపోని, ఏకాదశి అయిపోని, కార్తీక మాసంలో అట్లీస్ట్ ఒక 15 రోజులైనా ఉపవాసం ఉండేదాన్ని. మాఘమాసంలో అర్లీ మార్నింగ్ స్నానాలు చేసేదాన్ని. కార్తీక మాసంలో అన్ని శివన్ గుడికి పోయేసి లక్ష దీపాలు పెడతా ఉంటుంది అన్నమాట. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திகை மாசம், அதுக்கப்புறம் மாக மாசம், இந்த டைம்ல எல்லாமே அதிகாலை காலை நேரத்துல 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் எழுந்து அப்போ வந்துட்டு சூடான தண்ணி இல்லாம வெறும் தண்ணியில வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் சிவன் கோவிலுக்காகட்டும் எல்லா கோவில்களுக்குமே போய் லட்ச தீபங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தாங்களாமா. உபவாசம். ஸோ அவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங் கார்த்திகை மாசம்ல 15 days கம்பல்சரி ஃபாஸ்டிங், எந்த உணவும் எடுத்துக்காம ஃபாஸ்டிంగ్ இருந்தாங்களாமா. తర్వాత చాతుర్మాస వ్రతము అనేసి అంద వ్రతం అది ఏమి అంటే కన్నా అమావాస్య రోజు ఫుల్ ఫాస్టింగ్ ఉండి అమావాస్య మరుసటి రోజు ఒక ముద్ద
మరుసటి రోజు 2 ముద్దలు అట్లా పౌర్ణమి వరకు 15 ముద్దలు తిని మళ్ళా ఒక్కొక్క ముద్ద పౌర్ణమి నుంచి ఒక్కొక్క ముద్ద తగ్గించుకొని మళ్ళా అమావాస్యకు దీన్ని చాతుర్మాస వ్రతము అంటారు. అలా కూడా చేసేదాన్ని అన్నమాట. ஓகே. இது சாதுர்மாச விரதம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்களா? அது என்னன்னா, ஆ அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும், இப்போ அமாவாசை முடிஞ்ச நாள் வந்து 1 கடி சாப்பிடுவாங்களாம். 2வது நாள் 2 கடி, 3வது நாள் 3 கடி. இந்த மாதிரி பௌர்ணமி வரைக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமில இருந்து அமாவாசைக்கு கம்மி பண்ணிக்கிட்டே வர்றது, சாப்பிடுறது. சோ இந்த மாதிரி கூட இந்த விரதம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். ఇంత మాదిరి పూజలు నేను చేసేదాన్ని. తర్వాత స్తోత్రాలు వచ్చేసి ప్రతిరోజు విష్ణు సహస్రనామము, లలితా సహస్రనామము, అష్టకాలు, హనుమాన్ చాలీసా అయితే ఒకే సిట్టింగ్లోకి వచ్చి 108 టైమ్స్ హనుమాన్ చాలీసా చదివేదాన్ని. అలా కాకుండా ఒక్కొక్కసారి రోజుకు 11 సార్లు 40 రోజులు చదివేదాన్ని. ఇలా స్తోత్రాలు చదివేదాన్ని. తర్వాత నాకు భగవద్గీత నేను చిన్నప్పుడే నేర్చుకున్నా, 5వ క్లాస్లోనే నేర్చుకుంటేని. భగవద్గీతలో 700 శ్లోకాలు ఒక్క రోజుకి 700 శ్లోకాలు 40 డేస్ చదివేదాన్ని. ஓகே. இதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், லலிதா சஹஸ்ரநாமம் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களும் படிச்சுட்டு இருந்தாங்களா? ஹனுமான் சாலிசா வந்துட்டு ஒரே நாள்ல 108 தடவை படிச்சுட்டு, அதே போல 11 நாள் வந்து ஒவ்வொரு நாளுமே 40 நாள் ஒவ்வொரு நாளுமே 11 வாட்டி ஹனுமான் சாலிசா வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்களா? அதே போல பகவத்கீதை வந்து அவங்க சிறு வயதுல இருக்கும் போதே அவங்க கத்துக்கிட்டு அந்த பகவத்கீதை பாராயணமும் டெய்லி செஞ்சுட்டு இருந்தாங்களா? 18 இதுவும் அத்தியாயமும் ஒரே நாள் வந்து படிப்பாங்க, டெய்லி படிப்பாங்க பகவத்கீதை. அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. తర్వాత మా ఊరికి ఒక గురువు వచ్చినప్పుడు ఆయన దగ్గర ఒక ఉపదేశం తీసుకున్నాను అనమాట. ఆ ఉపదేశం ఏమంటే రామ మంత్రము శ్రీరామ జయ రామ జయ జయ రామ అనేసి. ఆ జపము దాంట్లో ఎన్ని అక్షరాలుంటే అన్ని లక్షలు చేయాలని ఆ గురువు చెప్పినారనమాట. ఆ జపంలో వచ్చి 13 అక్షరాలు ఉండేది. రోజు 13 లక్షలు జపం చేసేదాన్ని అనమాట. హిమజ నాకు ప్రెగ్నెంట్గా నేను ఉన్నప్పుడు డెలివరీ అయ్యే లోపల ఆ 13 లక్షలు ఫినిష్ చేయాలని అలా జపం చేసేదాన్ని. ஓகே. அவங்க ஊருக்கு வந்து ஒரு குரு வந்திருந்தாங்களாமா. அவங்க கிட்ட போகும்போது அவங்க வந்து ஒரு ஜபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை லட்சங்கள் நீங்க பண்ணணும் அந்த ஜபம் சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு 13 லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ 13 லட்சம் வாட்டி அவங்க வந்து ஜப்பம் பண்ணணும். என்னன்னு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு. அப்ப அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. நான் அவங்கக்குள்ள இருக்கும்போது பண்ண விஷயம் இது. ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜபத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா அவங்க யாரு வந்தாலும், வீட்டுல யாரு வந்தாலும் அவங்க கிட்ட பேசாம எவ்வளோ வேலையும் பக்கத்துல வச்சுட்டு ஜப்பம் மட்டுமே பண்ணிட்டு டெலிவரி ஆகுறதுக்குள்ள இந்த ஜப்பத்தை வந்து முடிச்சிருக்காங்க. తర్వాత నాకు బుక్స్ చదివేది చాలా ఇష్టము. ఒకరోజు లైబ్రరీకి పోయినప్పుడు అక్కడ ఒక పాంప్లెట్ చూసి నేను అక్కడ ధ్యానం చేసే పద్ధతి అని రాసిండ్రి. అది చూసి ధ్యానంలోకి వచ్చినాను అనమాట. ஸோ அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெகுலரா அவங்க லைப்ரரிக்கு போயிட்டே இருப்பாங்களாமா. ஸோ ஒரு நாள் இப்படி புத்தகம் படிக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகும்போதுதான் அங்க ஒரு பாம்ப்ளெட்ல தியானம் செய்யும் முறை, தியானம் எப்படி பண்றது, என்ன தியானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாம்ப்ளெட்ல படிச்சுதான் இந்த தியானத்துக்குள்ள வந்தாங்க. మాస్టర్స్ పూజలు, స్తోత్రాలు, జపాలు ఇవన్నీ గుళ్ళకు పోయేటప్పుడు ఇదిదా భక్తి అనుకున్నాను. కానీ వన్స్ ధ్యానం చేసిన తర్వాత భక్తి అంటే నాకు ఏమనుకునేదాన్ని అంటే కదా, నాకెంతో జ్ఞానం తెలుసు, నాకెంతో భక్తి అని అనుకునేదాన్ని. కానీ ధ్యానానికి వచ్చిన తర్వాత ఎంత జ్ఞానము లేదు, అది భక్తే కాదు. వేదాల్లో చెప్తారు కదా, స్వస్వరూపాయ అనుసంధాయ భక్తి రిద్యపి దీయతే. అంటే ఏమంటే మనతో మనము కలిసి ఉండడము, అదే
భక్తి అంటే ఏమి మనతో మనం ఎట్లా కలిసి ఉంటాము, మన శ్వాసను గమనిస్తా ఉంటే మనతో మనం కలిసి ఉన్నట్లు. అప్పుడు మనం ఎంత ధ్యానం చేసినామంటే అంత మనం భక్తిలో ఉన్నట్లు అనేసి నాకు ధ్యానానికి వచ్చిన తర్వాత తెలిసింది. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பூஜைகள், ஜபங்கள், ஸ்தோத்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ கணக்கு பண்ணிட்டு, அவங்க என்ன நெனச்சுட்டு இருந்தாங்களாம் அப்படின்னா, எனக்கு எல்லா ஞானமும் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நான் ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா, அவங்க எப்போ தியானத்துக்குள்ள வந்தாங்களோ, அப்ப அவங்களுக்கு புரிஞ்சதாம், அது பக்தி கிடையாது. வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்வஸ்வரூப அனுசந்தாய பக்தி ரித்யபி தீயதே அப்படின்னா நமக்குள்ள நம்ம இருக்கிறது தான். அப்படின்னா நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறது? நம்ம மூச்சு கவனிக்கும் போதுதான். சோ அப்படி இருக்கிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ எவ்வளவோ ஞானம் இருக்கு, பக்தியில இருக்கேன்னு முன்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது கம்ப்ளீட்டா கிடையாது. இப்போதான் நான் தியானம் பண்றதாலதான் இதுதான் உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. కోటి పూజ సమం స్తోత్రం, కోటి స్తోత్రం సమం జప, కోటి జప సమం ధ్యాన, కోటి ధ్యాన సమోలయ అనేసి. దీనికి మీనింగ్ ఏమంటే కన్నా, కోటి పూజలు ఒక స్తోత్రంతో సమానము, కోటి స్తోత్రాలు ఒక జపంతో సమానము, కోటి జపాలు ఒక ధ్యానంతో సమానము అని చెప్తారు. నా లైఫ్ కూడా నాకు ఈ శ్లోకము ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత తెలిసింది. నా లైఫ్ కూడా ఇంతకు ముందు మీకు చెప్పినాను కదా, ఫస్ట్ పూజలు, మళ్ళీ స్తోత్రాలు, మళ్ళీ జపాలు, మళ్ళీ ధ్యానానికి వచ్చేసినాను అనమాట. ధ్యానానికి వచ్చిన తర్వాత ఒక్క రోజు కూడా నేను ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோடி பூஜை இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்லோகம், அது வந்து இந்த ஸ்லோகம் அவங்களுக்கு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லோகமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, கோடி பூஜை பண்ணா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம், கோடி ஸ்தோத்திரம் படிச்சா ஒரு ஜபத்துக்கு சமம், கோடி ஜபங்கள் பண்ணா ஒரு தியானத்துக்கு சமம், கோடி தியானங்கள் பண்ணா அந்த தாட்லெஸ் எண்ணங்கள் இல்லாத நிலையில இருக்கிறதுக்கு சமம் இல்லையா? அதே போலதான் என் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. இனிஷியலா நான் வந்து எவ்வளவோ பூஜைகள் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஜபங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் மேலான தியானத்தை இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత నా సాధన ప్రాక్టీస్ ఎలాగా ఉండేదంటే, ధ్యానానికి వచ్చిన తర్వాత ఫస్ట్లో 40 days 1 hour నేను చెప్పేదంతా ఒక సిట్టింగ్లో. ఫస్ట్ ఒక సిట్టింగ్లోనే 1 hour కూర్చునేదాన్ని 40 days, 2 hours, 3 hours, 4 hours, 5 hours, 6 hours ఇలా సాధన చేసేదాన్ని అనమాట ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత ఒకే సిట్టింగ్లో. కానీ ఎట్లా చేసేదాన్ని అంటే, పిల్లలు స్కూళ్ళకి వెళ్ళిపోయినాక, మా వారు బిజినెస్కి వెళ్ళిపోయిన తర్వాత నేను కూర్చొని సాధన చేసేదాన్ని. ஓகே. இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 40 நாள் ஃபர்ஸ்ட் 1 hour பண்ணாங்களாம். என்னது 40 நாளும். அதுக்கப்புறம் 2 hours, அதுக்கப்புறம் 3 hours, அதுக்கப்புறம் 4 hours, அதுக்கப்புறம் 5 hours இந்த மாதிரி தியானம் சாதனை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம சார் சொல்லுவாங்க இல்லையா, சாதனை தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாதனை கூட அவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அது எல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்குமே எல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க டைம்ல தான் அவங்க வந்து இந்த சாதனைய 1 hour, 2 hours, 3 hours, 4 hours, 5 hours 40 நாள் வந்து ஒரே வாட்டி ஒரே சிட்டிங்ல அவங்க மெடிடேஷன் சாதனை செஞ்சிருக்காங்க. అది తర్వాత బుక్స్ వచ్చేసి సార్ చెప్పిన ఎలా బుక్స్, మరణం లేని మీరు, నక్షత్ర మిత్రులు, ఉగయోగి ఆత్మకథ, భగవద్గీత, పత్రిజీ సార్ ఆల్ బుక్స్ అన్నీ చదివేదాన్ని అనమాట. సార్ మాకు తెలుగులో ధ్యానాంధ్రప్రదేశ్ అని బుక్ వచ్చేదనమాట. అది పోస్ట్ మ్యాన్ 12 గంటలకు ఇంటికి తెచ్చిస్తాడని పోస్ట్ ఆఫీస్కే వెళ్ళి 10 గంటలకే పోయి తీసుకొని వచ్చి 12 గంటల లోపల చదివేసేదాన్ని అనమాట. అంత బాగా బుక్స్ చదివేదాన్ని నేను. అంత బుక్స్ చదివిన దాని వల్లే ఇంత జ్ఞానం ఈరోజు నాకు వచ్చింది. ప్రతి ఒక్కరూ బుక్స్ చదవాలా. సార్ చెప్పినట్లు బుక్స్ ప్రతి ఒక్కరూ చదవాలా. బుక్స్ చదివితేనే మనకు ఎంతో జ్ఞానం వస్తుందని నాకు అనుభవపూర్వకంగా తెలుసు.
அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவங்க இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு காரணமே அந்த லைப்ரரிக்கு போய் அந்த புத்தகங்கள் படிக்கிறதன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையா? ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப விருப்பம் இருக்கிறதால பத்ரிஜி சார் சொன்ன எல்லா புத்தகங்களும் இப்ப சொன்னாங்க இல்லையா, நிறைய புக்ஸ் பேரு லைக் ஒரு யோகி ஆத்மகதை, ஹிமாலய யோகி இது, அதுக்கப்புறம் வந்துட்டு மரணம் லேனி மீரு, நட்சத்திர மித்ருலு, பத்ரிஜி சாரோட புத்தகங்கள், அது போல ஓஷோ புத்தகங்கள், அது போல தெலுங்குல வந்துட்டு ஒரு மேகசைன் வந்துட்டு இருக்கும், எவ்ரி மந்த் வரும். அது அது என்னன்னா தியானாந்தர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வந்துட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு வீட்டுக்கு 12 மணிக்கு எடுத்துட்டு வருவாங்களாம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இல்லையா புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க அது வரைக்கும் தாங்கிட்டு இருக்காம 10 மணிக்கே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அந்த புத்தகம் வாங்கிட்டு 12 மணிக்குள்ள அந்த புத்தகமே படிச்சுட்டு இருப்பாங்களாம், கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்டோட இத்தனை புத்தகங்கள் படிச்சதுனால மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பத்ரி சார் எப்பயுமே சொல்லுவாங்க, சுவாத்தியாயம் பண்ணுங்க, புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட அனுபவமா ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், நிஜமாலே புத்தகங்கள் படிச்சாதான் நமக்கு ஏராளமான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. తర్వాత మౌన సాధన అనమాట. మౌన సాధన ఎలా చేసేదాన్ని అంటే, ధ్యానము ఒక పక్క చేసేదాన్ని. మౌన సాధన వచ్చేసి 40 డేస్ మార్నింగ్ 6 నుంచి ఈవినింగ్ 6 వరకు అలా మౌనం ఉండేదాన్ని. తర్వాత వీక్లీ వన్స్ ఉండేదాన్ని. తర్వాత వచ్చేసి 40 డేస్ కంటిన్యూషన్‌గా మౌనం ఉన్నాననమాట. మౌనంలో నాకెంతో మౌనం సాధన వల్ల నాలో ఎంతో చేంజెస్ వచ్చిందనమాట. ఎంతో భయపడేదాన్ని నేను. అదే 2 శ్రీనిజ, హిమజ పెళ్ళిళ్ళు అయిపోతే ఒంటరిగా అనిపిస్తుంది అనేసి చాలా భయపడేదాన్ని. హిమజాకి పెళ్ళి అయిన తర్వాత కంటిన్యూషన్‌గా 40 డేస్ నేను మౌనం ఉన్న తర్వాత ఎంతో ధైర్యం తెచ్చుకున్నాను. అసలు ఇక్కడి నుంచి ఊరు వదిలేసి వెళ్ళిపోవాలని కూడా నేను అనుకున్నాను. కానీ ఆ భయమంతా పోయేసి మౌన సాధనలో నాకు చాలా 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 బెనిఫిట్ వచ్చిందండి. ஓகே. இதே போல அடுத்து மௌனம் சொல்லுவாங்க இல்லையா, மௌனமா இருக்கணும், எல்லாரும் மௌனம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இவங்க வாழ்க்கையிலையும் மார்னிங் 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் மௌனம் இருந்தாங்களா. எத்தனை நாள்? 40 நாள். அதே போல நிறைய நாட்கள் மௌனம் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க 2 குழந்தைங்களுக்குமே கல்யாணம் ஆகி முடிச்சது அப்புறம் நான் எப்படிதான் வாழ போறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்தாங்களாமா. அவ்வளவு பயம் அவங்களுக்குள்ள, எப்படி நான் தனியா இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாள் ஃபுல்லா கம்ப்ளீட் 40 டேஸ் மௌனம் இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததால ஏராளமான தைரியம் வந்துட்டு அங்க வந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஊரை விட்டே வேற எங்கேயாவது போயிடலாம், குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கே அப்படின்ற எண்ணம் எல்லாம் வருமா, அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாங்களா. ஆனா அப்படி இருந்து இப்போ அந்த மௌன சாதனை செஞ்சதால ஏராளமான தைரியம் வந்து இப்ப யாருமே இல்லைனாலும் வீட்டுல அவ்வளவு தைரியமா அவங்களால வாழ முடிஞ்சிருக்கு. அதுதான் மௌனத்தோட பவர். తర్వాత 15 ఇయర్స్‌గా తిరువన్నామలైలో స్టార్ట్ చేసే ధ్యాన యజ్ఞము, ప్రతి సంవత్సరము ధ్యాన యజ్ఞానికి, ధ్యాన మహాచక్రానికి కర్తాలు, వైజాగ్, అమరావతి, శ్రీశైలము, తిరువన్నామలై, బెంగుళూరు కర్తాలకి కంటిన్యూషన్‌గా 15 ఇయర్స్‌గా ప్రతి సంవత్సరము డిసెంబర్‌లో ధ్యాన యజ్ఞానికి వెళ్ళేదాన్ని అనమాట. పిల్లల్ని కూడా దయచేసి మాస్టర్స్, ప్రతి పేరెంట్స్ పిల్లల్ని చిన్నప్పటి నుంచినే ధ్యాన సాధనలోకి పిలుచుకొని రండి. నేను నా పిల్లల్ని ఇద్దరిని ధ్యాన పిలుచుకొని పోయినందువల్లే వాళ్ళు ఈరోజు ఇంత ధ్యానంకి వచ్చినారు. అదొకటి. అది ధ్యాన యజ్ఞంలో ఏం జరుగుతుంది, సజ్జన సాంగత్యం జరుగుతుంది. భజగోవిందంలో ఆదిశంకరాచార్యులు చెప్తారన్నమాట, త్రిజగతి సజ్జన సంగతి రేఖ భవతి భవానవ తరలే నౌక అని. అంటే 3 లోకాల్లోనూ సజ్జన సాంగత్యానికి మించిన ఔషధం లేదు అని చెప్తారనమాట భజగోవిందంలో. కాబట్టి నాకు ఈ సజ్జన సాంగత్యానికి పోయినందువల్లనే, ఆ బుక్స్ చదివిన వల్ల, ధ్యానం చదివిన వల్ల ఈ రోజు నేను ఎంతో జ్ఞానాన్ని సంపాదించుకున్నాను. అది సజ్జన సాంగత్యము.
ஓகே. ஸோ நம்ம சொசைட்டில பிஎஸ்எஸ்எம்ல வந்துட்டு எவ்ரி இயர் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் இல்லையா, எல்லாரோட கேதரிங். ஸோ இந்த மாதிரி திருவண்ணாமலையில இருந்து விச் மீன்ஸ் 15 இயர்ஸ் பேக், 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து திருவண்ணாமலையில நடந்தது என்ன தியான மகா யக்ஞம். அவங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி இயர் திருவண்ணாமலையில நடந்தும் போது, பெங்களூர்ல, அதே போல வைசாக்ல, அமராவதியில, ஸ்ரீசேலம்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல இருக்கிற கடத்தால்ல வந்துட்டு கண்டினியூஸா 15 வருஷமா ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க வந்துட்டு அங்க போயிட்டு இருந்தாங்களா, அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தாங்களா. அந்த நிகழ்ச்சியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஜ்ஜன சாங்கத்தியம். என்ன சஜ்ஜன சாங்கத்தியம்னா, எல்லா மாஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க, அவங்களோட ஞானத்தை கொடுப்பாங்க. இப்படி எல்லா இதுக்குமே அவங்க மட்டுமே போகாம அவங்க கணவரையும் அவங்க குழந்தைங்களையுமே கூப்பிட்டுட்டு போனதால மட்டும்தான் இன்னைக்கு என்னோட குழந்தைங்க வந்து இவ்ளோ தியான சாதனை இந்த அளவுக்கு தியானத்துல வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதான் அவங்க சொல்றாங்க. சோ நீங்க வந்து எங்க போனாலும் உங்க குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு போங்க. அது வந்து அவங்களையும் பாதிச்சு கண்டிப்பா அது அவங்களும் இந்த தியானத்துக்கு செய்ய வந்து எவ்வளவோ காரணமா இருக்கும். అలాగే మా ఊర్లో కూడా వర్క్షాప్స్ ర్యాలీలు చేసినప్పుడు కానీ, వర్క్షాప్స్ పెట్టినప్పుడు కానీ, నేనొచ్చేసి హోటల్‌లో ఫుడ్ తెప్పించకుండా ఇంట్లోనే అందరికి 30 మెంబర్స్ అయిపోని, 50 మెంబర్స్ అయిపోని, హిమజ, శ్రీనిజ எங்க హస్బెండ్ హెల్ప్ కూడా మా కో సిస్టర్ హెల్ప్‌తోన అందరికీ నేను వంట చేసి ఎందుకంటే సార్ వచ్చి హోటల్ ఫుడ్ వేండా అని చెప్తారు. అందుకోసం ఇంట్లోనే చేసి మాస్టర్స్‌కి అందరికి నేను పెట్టేదాన్ననమాట. அவங்க வந்துட்டு அவங்க எங்க ஊர்ல வந்து என்னது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லையா, ஒர்க் ஷாப்ஸ், 1 டே ஒர்க் ஷாப்ஸ், 2 டே ஒர்க் ஷாப்ஸ், அப்படி நடக்கும்போது வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எங்கெங்க இருந்தோ வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணாம அவங்களே வீட்டுல 30 பேருக்காகட்டும், 40, 50, 70, 80 பேருக்கு கூட அவங்க வீட்டுல இருக்கிற ஆள் அங்க சப்போர்ட் வச்சுக்கிட்டு அவங்களே எல்லாருக்குமே உணவு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களாமா, பரிமாறிட்டு இருந்தாங்களா. ధ్యానానికి వచ్చిన తర్వాత ఇవన్నీ సాధన చేసి ప్రాక్టీస్ చేసి నాలో నెగటివ్ థాట్స్ పూర్తిగా తగ్గిపోయింది. 90% పోయిందని చెప్పొచ్చును. తర్వాత నాకు ఏం స్పీచ్ వినాలంటే అది యూట్యూబ్‌లో నాకొచ్చేస్తుందనమాట. అంత అలుకు నాకు వేరే ఇంకేదన్నా డ్రీమ్స్‌లో వచ్చేసి మెసేజ్ వస్తుంది. తర్వాత ఇప్పుడు నాకు మాస్టర్స్‌ది ఏదైనా స్పీచ్ కావాలనుకుంటే ఆ స్పీచ్ వచ్చేసి నాకు ముందరొచ్చేసి ఒక 1 వీకు, 15 డేస్‌లో వచ్చే స్పీచెస్ ఇప్పుడు 1 డేలోనే 1 అవర్‌లోనే నాకు అదే నేను ఏ స్పీచ్ అనుకుంటానో ఆ స్పీచే నాకొస్తాదనమాట. அவங்க வந்துட்டு இந்த தியானத்துக்கு வந்தது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சாதனை எல்லாம் செஞ்சதால அவங்களுக்குள்ள இருக்க இந்த பேட் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சாமா. అదే యూట్యూబ్‌ది మెసేజెస్ చెప్పు. ஸோ அவங்க இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய ஸ்பீச்சஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு அவங்க என்ன ஸ்பீச் கேட்கணும்னு நினைப்பாங்களோ அது வந்து அவங்களுக்கு தேடாமையே தேடாமையே அவங்களுக்கு வந்து கிடைக்குமா. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல ஒரு 2-3 நாள்ல கிடைச்சிட்டு இருந்துச்சா, இப்போ உடனே அவங்க நினைச்ச உடனே யூடியூப் ஓபன் பண்ணா அந்த ஸ்பீச் தான் அவங்களுக்கு அங்க கிடைக்குமா. ஸோ அவங்க என்ன நினைச்சாலும் அது நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இந்த தியான சாதனை நிறைய பண்ணதால. ఐదు చెప్తున్నామ్మా ம். ఎక్స్పీరియన్స్. మాస్టర్స్ ఒకరోజు నాకు ఒక యాక్సిడెంట్ అయ్యి కంట్లో వచ్చేసి హాట్ ఆయిల్ పడింది. పడినప్పుడు కన్ను కొంచెము బ్లర్గా అనిపించింది. తర్వాత హాస్పిటల్లో చూపిస్తే కన్నా అది కొంచెము చాలానే హెవీగా అయిందనమాట. ఆ రోజు నుంచి నాకు కొంచెము విషయం కమ్మీ అయిందనమాట. కానీ నేను సాధన వదలలేదు. బుక్స్, నేను తెలుగు బుక్స్ నాకు చాలా ఇష్టం కాబట్టి కొంచెము చదివే తగ్గవై కానీ
మా మా హస్బెండ్, మా పిల్లలు తమిళ్, వాళ్ళు తెలుగు నేర్చుకొని బుక్స్ తెలుగులో చదివేవాళ్ళు. ఎందరో మాస్టర్స్ నాకు ఫోన్ చేసి తెలుగులో చదివి చెప్పేవాళ్ళు. నేను ఏ రోజైతే బాధపడినానో ఆ రోజే అన్ని ఛానల్స్‌లోను, అన్ని గ్రూపుల్లోనూ బుక్స్ చదివేది ఆరంభించినారు. నా కన్ను బాగున్నప్పుడు నేను ఒక బుక్ చదివేదాన్ని. ఇప్పుడు ఎన్నో బుక్స్ నాకు వస్తాయన్నమాట. అది నాకు చాలా హ్యాపీ అయింది. ఇంకొకటి మనము అయ్యో! నా కళ్ళు ఇట్లయిపోయిందని నేను ఏ రోజు తలచలేదు మాస్టర్. మనకు మిగతా అవయవాలు బావుంది కదా! అనేసి అలా ఉండిపోయింటే నేను ఇంత జ్ఞానాన్ని నేను సంపాదించి ఉండననమాట. కానీ నేను అన్ని చోట్లకు వెళ్ళగలనని మా పిల్లల సహాయంతో, మా వారి సహాయంతో అన్ని ధ్యాన మహాయజ్ఞాలకి వెళ్ళాననమాట. ఎప్పుడైతే నేను నాకు లేని దాని మీద దృష్టి పెట్టి ఉంటే నేను ఇంట్లోనే ఉండిపోయి ఉండేదని, ఇంత జ్ఞానం నాకొచ్చి ఉండేది కాదు. ఎప్పుడైతే నేను ఉన్న దాని మీద దృష్టి పెట్టి అన్ని పిల్లలతో ఉపయోగించుకొని వెళ్ళిన దానివల్ల ఈరోజు ఇంత జ్ఞానాన్ని సంపాదించుకున్నాను. మీరందరూ అడగచ్చు ఎందుకు జ్ఞానము అనేసి. భగవద్గీతలో ఏం చెప్తారంటే జ్ఞానాగ్ని దగ్ధ కర్మాణం అంటారు. మనం సంపాదించుకోవాల్సింది జ్ఞానం. మనము ఈ జన్మ వదిలిన తర్వాత మనతో తీసుకొని పోయేది ఒక పాపము, పుణ్యము, జ్ఞానమే. పాపము, పుణ్యం కూడా మనం స్వర్గలోకంలో అనుభవించేస్తే మళ్ళా భూమి మీదకి రావాల్సిందే. కానీ జ్ఞానం సంపాదించుకుంటే మనము మన ఆత్మ ఎంతో పై స్టేజ్కి వెళ్తుందన్నమాట. కాబట్టి జ్ఞానం చాలా చాలా ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஒரு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு நாள் வந்துட்டு ஒரு கொதிக்கிற எண்ணெய் வந்துட்டு அவங்க கண்கள்ல விழுந்துடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணா கொஞ்சம் வந்துட்டு ஐசைட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்களாம். ஸோ அது டே பை டே என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து லைக் கொஞ்சம் அவங்களுக்கு நார்மலா நம்ம பார்க்கறத விட கொஞ்சம் அவங்களுக்கு ஐசைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப டெய்லி அழுந்துகிட்டே இருந்தாங்களாமா. ஆனா இப்படி ஏன்னா புத்தகமும் ஒரு காலகட்டத்துல நல்ல புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அது டே பை டே ஸ்லோவா ரெடியூஸ் ஆகுது இல்லையா? அப்படி ஆகும்போது வந்துட்டு புத்தகங்கள் கூட படிக்காத நிலைக்கு அவங்க வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப அழுந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ பண்ணும்போதுதான் இந்த ஆடியோ அவங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் வேணுமோ அந்த ஆடியோ வந்து எங்க அப்பா வந்து பண்ணி கொடுப்பாங்க, நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு புத்தகங்களை வந்துட்டு ஆடியோ புக்ஸா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னக பார்த்து படிக்கும்போது அட் அ டைம் ஒரு புத்தகம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆடியோ மூலமா வந்ததால ஏராளமான புத்தகங்கள் ஒரே வாட்டி அவங்களால படிக்க முடியுது, ஐ மீன் கேட்க முடியுது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இல்லாதத மேல நான் வந்துட்டு என்னோட நோக்கம் கிடையாது, என்னோட பார்வை நான் வந்து அங்க செலுத்தல. எனக்கு என்ன இருக்கு, நான் வந்துட்டு மித்த எனக்கு ஓகே ஐ ப்ராப்ளம் இருக்குன்னா மித்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லதானே வேலை செய்யுது. ஸோ அத மேல நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததாலதான் இவ்வளோ ஏராளமான ஞானத்தை வந்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு அடைஞ்சு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ அந்த ஐ ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லா குழந்தைங்களை நீட்டா தியானத்துக்குள்ள கொண்டு வந்து வீட்டுக்காரரை தியானத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த செஞ்ச தியானமும் அடைஞ்ச ஞானம் தான் காரணம். ஏன் இந்த ஞானம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா மாஸ்டர்ஸ், நம்ம மேல போகும்போது இங்க இறந்துட்டு நம்ம வந்துட்டு போவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம எதையும் எடுத்துட்டு போக மாட்டோம். எது எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம், புண்ணியம், அதுக்கப்புறம் இந்த ஞானம் தான். இந்த பாப்பம் புண்ணியம் அப்படிங்கிறது கூட அது கரையறதுக்காக திரும்ப நம்ம பூமிக்கு வந்துதான் ஆகணும். ஆனா ஞானம் அப்படி கிடையாது. சோ இந்த ஜென்மத்துல எவ்வளவு ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதை அப்படியே நம்ம வந்துட்டு அடுத்த ஜென்மத்துக்கும் எடுத்துட்டு போக முடியும். சோ அதனாலதான் மாஸ்டர்ஸ் தியானம் செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, ஞானத்தை கத்துக்கோ, அடையுங்க. சோ தட் நீங்க வந்துட்டு எவ்வளோ
சாதனை செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்தமான ரிசல்ட்ஸும் நீங்க வந்து பார்க்க முடியும். நன்றி சார். மேடம், அப்ப இன்று நம்முடன் அனுபவங்கள், ஞான அனுபவங்கள் பற்றி உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்களுக்கும் தெலுங்கில் உரையாற்றினார்கள். அதை மிகச்சிறந்த முறையில் நம்மிடம் தமிழில் திருமதி பத்மஜா மேடம் அவர்களின் மகள் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் மொழிபெயர்த்து நம்மிடம் கூறினார்கள். சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் மற்றும் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் இருவருக்கும் நன்றி. மிக சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். நண்பர்களே, என்று நம்மிடம் நமது மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் உரையாடுவதாக இருந்தது. ஒரு சில டெக்னிக்கல் ரீசனால் அவரால் தொடர முடியவில்லை. அடுத்த நிகழ்ச்சி இருந்ததால் ஐயா அவர்கள் அதற்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது தொடர்ந்து நாம் இந்த மாதம் தொகுப்பு 3 நிகழ்ச்சிகள் சிறப்பினை பற்றி நான் ஒரு 5 நிமிடம் கூற விரும்புகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். முதல் நாள் 2/6 தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் பற்றி திருமதி மாஸ்டர் திருமதி சந்திரகலா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்கள் பேசும்போது இந்த தியானத்தை மேற்கொள்வதனால் நமக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம் வேலை என்ன, லைஃப் பர்பஸ் புரியும் என்று சொன்னார்கள். புத்தகங்களை படிக்க படிக்க நமக்கு ஞானம் வளரும். உதாரணமாக யோகானந்த பரமஹம்ச வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், ஆட்டோகிராபி ஆஃப் தி யோகானந்தா, மேலும் ஓஷோ எழுதிய புத்தகங்கள் படிக்கிறதுனால் அன்பு பற்றி வளரும் என்று கூறினார்கள். மேலும் லோக்சம் ரம்பா எழுதிய யூ ஃபார் அவர் புத்தகம் பற்றி கூறினார்கள். மேலும் சஜ்ஜன சாங்கத்தியம், சத் பிளஸ் ஜனம், நல்ல நண்பர்களுடன் சேர்வது, அவர்களுடன் கலந்துரையாடுவது, சஜ்ஜன சாங்கத்தியம் பற்றி எடுத்துரைத்தார்கள். 2வது நாள் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை தியானத்தின் மூலம் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் நாம் எவ்வாறு மீள்வது பற்றி பர்கூரிலிருந்து மாஸ்டர் திரு ஜெயசரவணன் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் சொல்லும் போது, தியானம் செய்ய செய்ய உணவு பழக்கம் சரி வரும், உன்னை மாற்று உணவை மாற்று என்று எடுத்துரைத்தார்கள். உணவே மருந்து, உன்னை மாற்று உணவை மாற்று என்று கூறினார்கள். அடுத்ததாக புதன்கிழமை 3வது நாள் நிகழ்ச்சி பிரமிட் சக்தி, பிரமிட் தியானம், நன்மைகள் பற்றி நான் எடுத்துரைத்தேன். நம் பிரமிடு மூலியமாக செய்யும் தியானத்தினால் நமக்கு சக்தி 3 மடங்கு அதிகமாகும். அடுத்ததாக 5/6 அன்று 7 உடல்கள், 7 சக்கரங்கள், 7 உலகங்கள் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி சொரூப் ராணி மேடம் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசும்போது அந்த 7 உடல்கள், 7 சக்கரங்கள், அதாவது அன்மயா போஷம், பிரமயா போஷம், மனோமய போஷம், விக்ஞானமய போஷம், ஆனந்தமய போஷம், விஸ்வாய போஷம், நிர்வாமய போஷம் என்று கூறினார்கள். அடுத்ததாக சக்கரங்களை சொல்லும்போது மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டா சக்கரம், மணிப்பூரா சக்கரம், அனாதான சக்கரம், விஷுத்தி சக்கரம், அகார சக்கரம், சகசிரார நிலை சக்கரம், இவ்வாறாக சொல்லி 7 பூதங்களையும் சொல்லி 7 உடல்கள், 7 சக்கரங்கள், 7 உலகங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது என்று பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 1 மலர் சிகிச்சையுடன் நம் வாழ்வில் மகிழ்ச்சி, மாஸ்டர் திரு கலைசெல்வன் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றினார்கள். அடுத்ததாக சனிக்கிழமை அனுபவங்கள் பகிர்தலில் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சி 28ஆம் தேதி
9ஆம் தேதி 9 ஜூன் நாம் ஏன் சைவ உணவு உண்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் உரையாற்றினார்கள். நாம் சைவ உணவு உண்பதால் நமக்கு அன்பு, கருணை, மன்னிக்கும் தன்மை வளரும், மேலும் ஆன்ம வளர்ச்சி அடையும், அன்பு, கருணை, ஆனந்த நிலை அதிகரிக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக உபோனோபோ நுட்பம் பற்றி மாஸ்டர் திருமதி உத்ரா மேடம் பேசும்போது 4 வார்த்தைகள் சொன்னார்கள், 4 உணர்வுகள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ என்ற 4ஐ நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 11/6 புதன்கிழமை ஈர்ப்பு விதி பத்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது நாம் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சாதனையாளர்கள் பற்றி சொன்னார்கள், மகாத்மா காந்தி அவர்கள் பற்றி சொன்னார்கள், மதர் தெரேசாவை பற்றி சொன்னார்கள், மேடம் கியூரி பற்றி சொன்னார்கள், அடுத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி சொன்னார்கள், சுனிதா வில்லியம்ஸை பற்றி சொன்னார்கள். நாம் எப்பொழுதும் பாசிட்டிவ் தாட்ஸுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கடமையை செய்ய வேண்டும், தியானம் அமையணும் என்று சொன்னார்கள். மனதை 0 தாட்ஸுக்கு நிலைக்கு கொண்டு வந்து தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 12/6 ஆன்மீக பெற்றோர், ஸ்பிரிச்சுவல் பேரண்டிசம் பற்றி மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் நம் குழந்தைகளை எப்படி ப்ராப்பராக வளர்த்து அவர்களை ஞானிகளாக ஆக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். குழந்தைகளை எப்படி நாம் கவனிக்க வேண்டும், அவர்களை ஒரு கண்ணாடி டம்ளர் போல் ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். குழந்தைகளுக்கு நாம் ஆன்மீக ஞானம் வளர வைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். நாம் குழந்தைகள் வளருதல் வீடு வளரும், தெரு வளரும், ஊர் வளரும், நாடு வளரும், உலகம் மாறும் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 13/6 மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பத்தி திருமதி சகிதா மேடம் எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 14/6 அனுபவம் பகிர்தலில் திரு விபிஜி ராஜன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 16/6 திங்கட்கிழமை பத்ரிஜியின் 5 விரல் கருத்து பத்தி மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். 5 ஃபிங்கர் கான்செப்ட், பத்ரிஜியின் 5 ஃபிங்கர் கான்செப்ட் பற்றி சொன்னார்கள். அது சொல்லும்போது கேட்பது, ஞாபகம் வருவது, விழிப்புணர்வு அடைதல், என்லைட்மெண்ட் அடைதல், உலக நன்மைக்கு புரிதல் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 17/6 செவ்வாய்க்கிழமை திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள் நாம் தியானம் நம்மை அறியாமையிலிருந்து அப்பாவித்தனத்திற்கு அழைத்து செல்கிறது என்று எடுத்துரைத்தார்கள். அதாவது மெடிடேஷன் லீட்ஸ் அஸ் ஃப்ரம் இக்னரன்ஸ் டு இன்னசென்ஸ் என்று கூறினார்கள். அதாவது நாம் புத்தகங்கள் படித்தல், மகான்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல், எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் நமது முக்தி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள். பல உதாரணங்களை மேற்கூறி எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 18/6 உண்மையான சுயம் என்றால் என்ன அல்லது நான் யார், ஊஅம்மை என்பது பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா மேடம் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்கள் சொல்லும்போது நாம் ஆன்மா என்ன என்று நாம் புரிய வேண்டும், ஞானத்தை தெரிந்தால் ஜீவனை நாம் அறிந்து கொள்ளலாம், பல உதாரணங்களோடு எடுத்து சொன்னார்கள். அதனால் நாம் ரீபர்த் எடுத்து நமது சோல் டிராவல் பண்ண முடியும், நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 19/6 வியாழக்கிழமை அன்று திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் பேசும்போது தியானத்திற்கான சிறந்த குறிப்புகள் சொல்லினார்கள். அதாவது டெய்லி தியானம் செய்ய வேண்டும்,
ஒரு வேலை இருந்தால் எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஒரு சிறிது நேரம் வேலையை குறைத்து தியானம் செய்ய வேண்டும். மனதை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். ஒரு நேரத்தை சூஸ் செய்து அது தியானம் செய்ய வேண்டும். நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் தியானம் செய்ய வேண்டும். கூப்பிட்டு தியானம் செய்ய வேண்டும். பிரமிடுடன் தியானம் செய்ய வேண்டும். பௌர்ணமி தியானம் செய்ய வேண்டும். அந்த பௌர்ணமி தியானம் விசேஷ நாட்களிலும் தியானம் செய்யலாம். தியானத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மௌன தியானம் செய்ய வேண்டும். நாம் அசைவ உணவு உண்ணக்கூடாது, முட்டை எடுத்துக் கொள்ளக்கூடாது, சாத்விக உணவு உண்ண வேண்டும். அடுத்தது குறைவாக பேசி நிறைய புத்தகங்கள் படித்து ஞானிகளின் கருத்தை உணர்ந்து நாம் தியானம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு ஆன்மீக வளர்ச்சி அடையும், அகங்காரம் ஆணவம் குறையும், 0 நிலைக்கு போக முடியும். என் மதம் என் சாதி என்ற உணர்வு மறந்து நான் ஒரு மனிதன் என்ற உணர்வு வரும். பத்திரிஜையை கூறுவது போல் இந்த ஒரு உதாரணங்களை மேற்காட்டி பேசினார். அடுத்ததாக 20/6 அன்று திருமதி சகிதா மேடம் அவர்கள் பிரெத் ஒர்க்ஸ் மூச்சு பயிற்சி பற்றி சொன்னார்கள். அன்று மீண்டும் மலர் மருத்துவத்தினால் அடிக்ஷன் எப்படி நம் போதையிலிருந்து விடுபடுவது, பலவிதமான போதைகளிலிருந்து விடுபடுவது என்பதை பற்றி மாஸ்டர் திரு கலைச்செல்வன் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றினார்கள். 21/6 சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் அனுபவங்களை பகிர்தல் பற்றி எடுத்துரைத்தார்கள். 23/6 அன்று பகவத்கீதையின் சாராம்சத்தை பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மேலும் 24/6 அன்று ஆஸ்ட்ரல் பயணம் மற்றும் நம் உள்ளுணர்வை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, உள்ளுணர்வு என்றால் என்ன, இன்ட்யூஷன் என்றால் என்ன, நாம் இந்த கடந்த காலத்தையும் நினைக்காமல் எதிர்காலத்தையும் நினைக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்வது உள்ளுணர்வு. மேலும் ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி மேற்கொள்வது, நம்பிக்கையுடன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் செல்வதை பற்றி எடுத்துரைத்தார்கள். திபெத் யோகிகள் ஆஸ்ட்ரல் டிராவல் மேற்கொண்டதை பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் அவர்கள் பேசும்போது மேலும் நம் எண்ணங்கள் கிளியராக நமக்கு ஞானம் கிடைக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். நண்பர்களே, இவ்வாறாக இந்த மாத நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. இன்று இறுதியாக நம்மிடம் சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்களும் அவர்களின் மகள் திருமதி இமாஜா மேடம் அவர்களும் உரையாற்றினார்கள். அவர்களும் கூறும்போது நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், சைலண்ட் மெடிடேஷன் செய்ய வேண்டும், தைரியமாக வாழ முடியும். அவர்கள் 15 வருடங்களாக கர்த்தல், வைசாக்கு, அமராவதி போன்ற பிரமிடு நிலையங்களுக்கு சென்று இந்த தியானம் மேற்கொள்வதை பற்றி செய்தார்கள். தியானம் தான் மிகப்பெரிய கர்மா. அவர்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் குறைஞ்சது என்று எடுத்துரைத்தார்கள். நண்பர்களே, நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்பினால் உங்கள் கையை உயர்த்தவும், நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம். மேலும் நண்பர்களே, இன்று உங்களிடம் கேட்டுக்கொள்வதை இன்னும் நிறைய நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள ஏதுவாக நீங்கள் உதவி புரிய வேண்டும். உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தியான பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செஷன்ஸ் முடிந்து அடுத்த செஷன்ஸ் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கும். அதற்குரிய லேஅவுட் தயாரிக்கப்பட்டுள்ளது. சிலபஸ்கள் இன்னும் 4-5 நாட்களில் முடிவு செய்யப்படும். நாம் குரூப்பில் போடுவோம், லிங்க் அனுப்புவோம். எல்லோரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ள வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தராக கையை உயர்த்தலாம். நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம், முன் வரலாம். ஐயா, திரு கதிரேசன் அவர்கள் சேலத்திலிருந்து பேசுகிறார்கள். திரு கதிரேசன், நீங்க பேசுங்க சார். ஐயா வணக்கம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.
நான் இந்த ஃபங்க்ஷன்ல, அதாவது இந்த சத்சங்கத்தில் ஈடுபட்ட எல்லா மாஸ்டருக்கும் எனக்கு காலை வணக்கம். வணக்கம் சார். ஐயா, நான் இந்த கடந்த 3 செஷன், அதாவது இது 3வது செஷன் நடந்துட்டு இருந்தேன் ஐயா. நான் 3 செஷனையும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பத்தில் இருந்துச்சு மேடம். ஹெல்த் இஷ்யூஸ்னா எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நம்மளால அந்த அல்சர் தொந்தரவால வச்சு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். அது மெடிசன்ல போய் பார்த்தேன், மெடிசன்ல கூட அந்த அளவுக்கு சரியாத மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் சரி தியானம் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா வந்து இதில் வந்தேன். அப்போ வந்து இது வந்து ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதில் வந்தேன். அதில் வந்தது தான் அந்த மெடிசனில் ஆரம்பிச்சது, இந்த மெடிடேஷன் ஆரம்பிச்சேன் மேடம். அது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் 40 நிமிஷம் தியானம், அது முடிஞ்சோன்னு 30 நிமிஷம் அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ்ன்னு நீங்கள் நடந்துட்டு இருந்தது. அதாவது நம்ம மனதுக்கு ஒரு எது சந்தோஷமான ஒரு நிறைவை கொடுத்தது. சரி, இது பண்ணால் பரவாயில்லையே, நம்மளுக்கு நல்லா இருக்குமே, அதெல்லாம் அது இதனால நம்மளுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் குறையுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அது அப்படி பண்ண தான் ஒவ்வொரு செஷன் தான், அதை மிஸ் பண்ணா 3 செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது முதல் செஷன்ல நான் பண்றப்ப நீங்க சொன்னீங்களா, அந்த சுவாசத்தை மட்டும் கவனிச்சிட்டு எண்ணங்களா நிலைக்கு வரணும்னு சொன்னீங்களா. அதாவது முதல் செஷன்ல வந்து மனம் அந்த அளவுக்கு அமைதி அடையலைங்க. அதாவது கண்ணை மூணவே அதை ஆட்டோமேட்டிக்கா மற்ற அதாவது என்ன தாட்ஸ்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அடுத்த செஷன் வரப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. இப்போ 3வது செஷன்ல வரப்ப அந்த நிலைவை பாதி குறைஞ்சி ஒரு கட்டத்துல வந்து அந்த எண்ணம்லாம் நிலைக்கு போகுது, திருப்பி ரிவர்ஸ் வருது, திருப்பி எண்ணம்லாம் நிலைக்கு இப்படி மாத்தி போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு செஷன் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது என்னன்னா கொஞ்சம் உயர்வு தெரிஞ்சுட்டே இருக்குது நம்மளுக்கு. அதோட பலன் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். அதாவது மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில வாழ்றது, நம்ம பிசினஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நல்லா தெரிய வருது மேடம். இதெல்லாம் வந்து அதனால இது வந்து இந்த தியானம் பண்ணதுனால இந்த மேடம் சொன்னாங்கல்ல இன்னைக்கு, அவங்க அனுபவத்தை அதே மாதிரி தான் சின்ன அனுபவங்களும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு நல்லா செஞ்சா இன்னும் நல்லா நம்மளுக்கு சிறப்பா நம்மளுக்கு நிலைக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருது மேடம். அடுத்ததா நான் சொல்லணும்னா, தினமும் நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணி முடிச்சோடனே இது ஆன்மீக ஞான கருத்துக்களை சொல்றதுக்காக சீனியர் மாஸ்டர்லாம் வராங்க. ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து டெய்லி ஒவ்வொரு சாப்டர் மாத்தி புது சாப்டர்ல நம்மளுக்கு வந்து கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்து நம்ம வெளியே எங்க போய் தேடாலும் கிடைக்காது. நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்மளுக்கு மற்ற எத்தனை 10 பேருக்கு கூட்டு வந்து நம்மளுக்கு அந்த ஆன்மீக கருத்துக்கெல்லாம் கொடுக்கறது வந்து பெரிய சமாச்சாரம் சார். இதெல்லாம் இது மாதிரி கிடைக்கிறது வந்து நம்மளா பிளஸிங் பண்ணதான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதான் நினைக்கிறேன். அதனால இந்த செஷன்ல வந்து நம்மளுக்குலாம் அந்த இது கிளாஸ் எடுத்த அனைத்து சீனியர் மாஸ்டருக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த புரோகம் நடத்தியிருக்கிற சார் ஐயா பழனிப்பன் சார், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தினைக்கும் நம்ம மக்கள், அதாவது நம்மளுக்குன்னு இந்த வாழ்வாதாரத்துல தினைக்கும் நம்மளுக்கு எத்தனையோ அதாவது வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க டெய்லி வந்து அட்டன் பண்ணி, அதாவது மிஸ் ஆகாம தினைக்கும் வந்து காலையில ரெடி ஆகி நீங்க அந்த செஷன் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. வந்து இது வந்து அதாவது எப்படின்னா எல்லாத்தினாலும் இது செய்ய முடியாது. நீங்க இதை முக்கியமா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இது பெரிய சமாச்சாரம் சார். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒவ்வொரு செஷன் முடிஞ்சோன்னு சீனியர் மாஸ்டர் சொன்னது பூரா ரீகேப் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் சார். அதாவது ஒரு செய்தி சுருக்கம், அதாவது ஒரு செய்தி நியூஸ் வாசிக்கிறப்ப கடைசியில செய்தி சுருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ரீகேப் கொடுக்கறது, அந்த மாஸ்டர் 3/4 மணி நேரம் சொன்னதை நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்றது வந்து திருப்பி அதாவது நம்ம சிலது மறந்தா கூட அதை ரீகேப் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். அதனால உங்களுக்கு தாழ்மையான நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன் சார். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து எங்களுக்கு, அதாவது இந்த ஆத்ம பயணத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் மகாதார் ஃபவுண்டேஷனுக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ரங்கநாத்ஜி அவருக்கும் எனது மனதான நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார் உங்க கருத்து சொன்னதுக்கு. தேங்க்யூ சார். நீங்கள் தொடர்ச்சியாக தியான பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, முழுமை அடைவீங்க. உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி தொடர்ச்சியாக 68 நிமிஷம் தியானத்தை மேற்கொள்ளுங்க சார்.
ரொம்ப நன்றி சார். சரிங்க ஐயா. அடுத்த நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியிலையும் தொடர்ச்சியா பங்கு கொள்ளுங்க. நன்றி சார். நன்றிங்க ஐயா. எஸ் சார். நன்றி. அடுத்ததாக திருமதி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்க பேசலாம் மேடம். நித்யா செல்வராஜ் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சேலத்துல இருந்து பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம ரிஷி பிதா மகர்ஜி பத்ரி சார் அவர்களுக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நண்பன் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நானும் இந்த 3 மாசமா தான் ஏப்ரல்ல இருந்து வர்றேன். ஏப்ரல் என்னுடைய பிறந்த நாள் அன்னையில இருந்து இந்த தியானத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பல விதமான எண்ணங்கள் இப்ப மாஸ்டர்கள் தான் சொல்றதை வச்சுதான் நமக்கு நல்ல தெளிவு கிடைக்குது. அவங்க சொல்றத வச்சு அவங்க கிளாஸ் தியானம் பண்ணிட்டு அவங்க சொல்றத கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல தெளிவு கிடைக்குது. அவங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா நீங்க சொல்றதும் ரொம்ப அருமையா இருக்கு. திருப்பி சொல்றது எல்லாமே எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம எதுவுமே தெரியாம இருக்கோம் அப்படின்றது, நம்மளை பத்தியே நம்ம எதுவும் தெரியாம இருக்கோம் அப்படின்றது இதுவாகி இப்ப நல்லா எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பேரண்டிங் சொல்றது, சச்சன சாந்திஜம் புக்கு படிக்க சொல்றது எல்லாமே நல்ல கருத்துக்களா சொல்றாங்க எல்லாமே. அது ரொம்ப அவங்க மாஸ்டர்ஸோட தொடர்பு நமக்கு கிடைச்சது நம்மளோட பாக்கியம் தான் சொல்லணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அனுபவபூர்வமானது, நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுபடி நம்ம நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு நம்ம ரொம்ப முன்னேற்றம் எடுத்துட்டு போகணும். நம்ம அதை நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். தியானம் எல்லாம் கேட்கறதோட இல்லாம அதை கடைபிடிச்சு நம்ம முன்னேறணும்ன்றதுதான் அவங்களோட விருப்பம். அது மாதிரி எல்லாருமே நல்லா இந்த பிரசாந்தி மேடம் எல்லாருமே அனிருத் சார் எல்லாருமே நல்லா, ருத்ரா மேடம் எல்லாம் சங்கல்பம் பாசிட்டிவா எல்லாம், சகிதா மேடம், திருமதி குமாரி மேடம், உஷா குமாரி மேடம், பிரசாந்தி மேடம், பிந்து மேடம் எல்லாருமே நல்லா சொன்னாங்க. எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி புரிய வச்சு நமக்கு எல்லா விஷயங்களுமே தியானத்தினால என்னென்ன பயன் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லி நமக்கு உடல் உபாதைகள் மன உபாதைகள் எல்லாமே தீரும் அப்படின்ற விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப வேல்யூபிள் வார்த்தைகள் எல்லாமே. அதை நம்ம நல்லா உள்வாங்கிட்டு நல்லா கடைபிடிச்சு செஞ்சோம்னா நம்மளும் ஆஸ்ட்ரல் எனர்ஜி பிரயாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. இந்த தியானம் பண்ண எண்ணங்கள் எண்ணங்கள் வருவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபுல்லா நாங்க இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது நாங்க இது மறுபடியும் நிறைய தியானம் பண்ணணும்ன்று ஒரு இது வருது, விருப்பம் வருது. தியானம் பண்ண நான் ஈஷா யோகா பண்ணிட்டு இது ரவிசங்கர்ஜியோட யோகா கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன் மகரே அந்த பயிற்சி பண்ணி இது வாங்கியிருக்கேன், முத்ரா இது தீட்சை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் போயிருக்கனால எனக்கு கொஞ்சம் இதுல கொஞ்சம் நல்ல விருப்பம் நான் எனக்கு முதுகு வலி, பேக் பெயின் ஜாஸ்தியா இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல என்னால. அதனால இப்ப மறுபடியும் நான் இந்த தியானம் ஏதோ ஸ்ட்ரெயின் இல்லை அப்படின்ற போது நமக்கு இந்த சுவாசத்தை மேற்கொள்ளும் போதே நமக்கு ஆக்சிஜன் நிறைய உள்ள போகும்போதே இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சு நமக்கு ரிலீஃப் ஆகுது. அதனால என்னால இப்ப ரொம்ப நேரம் உட்கார முடியுது. தியானத்திலேயே நான் 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலேயே உட்கார்றேன். இப்போ முதல்ல எல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன்னா அதுக்கு கொஞ்சம் எழுந்து நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் உட்கார்ந்தேன்னா
வேலை செய்ய முடியும். ஒரு கீரை கிள்ளணும்னாலுமே, கீரை கிளீன் பண்ணணும்னாலே 2 தடவை எந்திரிச்சு போய் அப்படி வந்துதான் செய்வேன். இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. தியானம் பண்ண என்னோட தேக ஆரோக்கியம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. தூக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. நல்ல விழிப்புணர்வு வந்துருது. காலையில நேரமே விழிப்பு வந்துருது. வந்து நான் எழுந்திருச்சு என்னுடைய கடமைகளை சுறுசுறுப்பா செய்யறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது தியானம் வந்து எல்லாருமே தியானம் செஞ்சு எல்லாருமே பயனடையணும்னு வேண்டிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க இதை தொகுத்து வழங்கினதும் ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருக்கு. இத வந்து அடுத்த மாதமும் நாங்க கலந்துக்குவோம். நாங்க நல்ல இது இத வந்து மென்மேலும் உங்களோட சேவை பெருகணும்னு கேட்டுக்கிறோங்க. நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி. அனைத்து மாஸ்டர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வந்து இந்த சுவாசத்தினால் வந்து ஆக்சிஜன் உள் சென்று உங்களுடைய பெயின்கள் குறைவதாக சொன்னீர்கள், தூக்கம் குறைவதாக சொன்னீர்கள், விழிப்புணர்வு அதிகமாகி உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வதாக சொன்னீர்கள். தொடர்ச்சியாக தியானம் மேற்கொள்ளுங்க மேடம். வரும் கிளாஸுகளில் வகுப்புகளில் நீங்கள் நிச்சயம் அட்டன் செய்யுங்க. சிலபஸை வந்து நாங்கள் வந்து குரூப்பில் போடுவோம், லிங்க்கையும் அனுப்புவோம். நிச்சயமா அட்டன் செய்யுங்க மேடம். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் அவர்கள் கையை உயர்த்தீர்கள். அன்மியூட் கொடுக்கிறேன் மேடம். நீங்கள் பேசலாம் மேடம். நீங்க பேசுங்க மேடம். பேசுங்க மேடம். வணக்கம் சார். பழனிசாமி சார் வணக்கம். சீனியர் மாஸ்டர் அவங்களுக்கும் வணக்கம் சார். நாங்கள் வந்து முத தியான வகுப்பு இது மூலம் தான் கற்றுக்கிட வந்தோம். மூணாவது நாளில் கலந்துக்கிட்டோம். விபி சார் வந்தாங்க. அப்புறம் டெய்லி பழனிசாமி சார் என்ன இதோ அவங்களுடைய அத்தனை மாஸ்டர்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது முதல்ல 6 மணிக்கு ஆரம்பிச்சு, அந்த குமரி சார் சொன்ன மாதிரி, கதிர் சார் சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஆரம்பிச்சது. 6:30 வரை தியானம். அப்புறம் எல்லாருடைய ஸ்பீச் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க. மாஸ்டர்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்களுடைய அனுபவத்தை எப்படி பண்ணணும். அப்புறம் அவங்கவுங்க வயசுக்கு தக்கன என்ன வயசோ அத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்றத ஒரு இதை சொல்லி கொடுத்தாங்க. திருப்பி வந்து இது எங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ 2வது முறை வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் திருப்பி எல்லாரும் அவங்க சொன்னாங்க. அப்ப நிறைய அவங்க இவங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்க பேர்ல நாங்க எழுதி வைக்கல. நிறைய பேர் லேடிஸ் மேடம் சொன்னாங்க. உண்மையா சொன்னாங்க. எல்லாருமே அவங்க செக்ஷன் முடிச்சுட்டு நாங்க ஏதாவது கேட்டாலும் பொறுமையா கத்து கொடுத்தாங்க. பழனிசாமி சாரும் அவங்க அன்னைக்கு என்ன பேசுனாங்களோ அதை முழுமையா தொகுத்து வழங்குவீங்க. நல்ல ஒரு அனுபவம் சார். அவர் சொன்ன வீட்டுல இருந்து எங்கேயும் வெளியே போக, வீட்டுல இருந்தே கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி. இப்பதான் புதுசா கத்துக்கிறோம். அதனால ரெகுலரா எல்லாரும் பேசுறதை மறுபடியும் நீங்க வீடியோ ரெக்கார்டு கொடுக்குறீங்க, அதையும் இருந்து பாக்குறோம். அதில் பார்க்க முடியாது. நிறைய பேர் நல்லா சொன்னாங்க சார். முத்திரையும் சிலர் சொல்லி கொடுத்தாங்க. சிலர் வந்து பிரமிடை பத்தி நிறைய விசேஷமா சொன்னாங்க சிறப்பாக. அப்புறம் நீங்க கூட அந்த பிரமிடுக்கு தொப்பியெல்லாம் இது பண்ணீங்க. ஒவ்வொரு இது பகவத்கீதை பத்தி ஒவ்வொரு நாள் சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது. அப்புறம் உத்ரா மேம் வந்து ஒரு ட்ரிப்பு வேற பேசினாங்க. அப்புறம் இன்னொன்று பேசினாங்க. ஒவ்வொரு மேடமும் அவங்கவுங்க அனுபவத்தை எங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இந்த தியான பயிற்சிக்கு வர போய் தான் எங்களால் கற்றுக்க முடிஞ்சுது. பழனிசாமி சாருக்கும் ரொம்ப நன்றி. டெய்லி வந்த அவங்களுக்கும் அவங்கவுங்க அனுபவத்தை அவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க சார். எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. நாங்கள் கேட்டாலும் நிறைய கடைசி என்ன சொல்லி கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு அனுபவத்தை தான் சார் பகிர்ந்தாங்க. நாங்களும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பின்பற்றுறோம். நித்யா மேடம் சொன்ன மாதிரி தான், இன்னும் முழுமையாக வரல, இருந்தாலும் பழக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ 5 மணின்னு அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்புறம் அந்த 6 மணிக்கே கரெக்டாக உட்காந்து கேட்குறோம். தண்ணி குடிச்சிட்டு உட்கார சொல்றீங்க. பேசுங்க மேடம். பேசுங்க மேடம். மேடம் பேசுங்க நீங்க. பேசுறேன் சார். கேட்க இதாயிட்டு கை பட்டுச்சு சார். அதான் சார். அந்த ஒரு மேடம் கூட அமெரிக்கா போறேன்னு சொன்னாங்க. அவங்களும் நல்லா பேசுனாங்க. மேடங்கள் பேர் எழுதி வைக்கல. குமாரி மேடம் வந்தாங்க.
விஜயா சொருப்புராணி. மேம். ஆ அந்த மேடம் வந்து நல்லா பேசி அன்னைக்கு அவங்க அனுபவத்தை நிறைய சொன்னாங்க. அதனால நாங்க தியானம் பண்றதை விட அவங்கவுங்க அனுபவத்தை எப்படிதான் அப்புறம் நிறைய பேர் இந்த புலால் உணவு, அதாவது அசைவ உணவை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தியானத்தை எந்த முறையில அவங்க சொல்றாங்களோ, இன்னைக்கு கூட அவங்க நிறைய சொன்னாங்க. விஷ்ணு சரஸ்ராமம், லலிதா சரஸ்ராமம் படிக்கிறேன். அது மாதிரி நம்மளும் இது என்னது ராமஜெயம்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு என்ன தெரியுதோ அவங்க அதாவது சமஸ்கிருதம் சொல்ல முடியலன்னா தமிழ்ல நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிக்க வேண்டியதான் அந்த டயத்துல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் முறைப்படி பயிற்சி எடுப்போம் சார். ரொம்ப நன்றி பழனிசாமி சார், இந்த வாய்ப்பை கொடுத்து எல்லாருக்குமே. இந்த 21 நாள் பண்ணோம். இப்ப 2வது செக்ஷன் 21 நாள் 42 நாள் வந்துட்டோம். நான் அடுத்த முறையும் கலந்துக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. இது வந்து எங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இத்தனை சீனியர் மாஸ்டர் கதிரேசன் சார் சொன்ன மாதிரி இத்தனை மாஸ்டரோட இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். இந்த தியான பயிற்சிக்கு வரப்போய் தான் அவ்வளோ பேரோட சொற்பொழிவு கேட்க முடியுதுங்க ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. அவ்வளோ நாள் எடுத்து சீனியர் மாஸ்டர் அவங்களுக்கும். அவங்க எவ்வளவோ அவங்க வேலையை இருக்கும். நம்ம கூட 5 மணிக்கு வந்து அவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க செக்ஷன்ல. நம்ம தியானம் பண்ணலையே அவங்க உட்காந்து கடைசியில அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஒவ்வொருத்தவங்க சொல்றது நல்ல பிரமிப்பா வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி எளிமையாவும் சொன்னாங்க சார். அதனால நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் கடைசியில பழனிசாமி சார் அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதை தொகுத்து வழங்கிடுவாங்க. அவங்க 20 நிமிஷம் சொன்னதை ஒரு 10 நிமிஷம் அது வந்து கரெக்டா இருக்கும் சார். முதல்ல வராட்டியுமே அதை கேட்டுப்பான். அப்புறம் 2வது உங்களுடைய வீடியோ கொஞ்ச நாள் இருக்கும், வீடியோவும் பார்த்துக்கிறோங்க ஐயா. நேரம் இருக்கையில அதையும் பார்த்துக்கிறோம். நீங்க ஒரு மாதத்துல வந்து உங்க உறவினர்கள் நண்பர்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா. attend பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு அந்த நாங்க வீடியோ அனுப்பதான் செய்யறேன். ஒரு 2 பேர் சொன்னாங்க வராட்டியும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லிங்க் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. லிங்க ஷேர் பண்றேன் சார். ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் 2 முறை அப்படி போயிட்டு இருக்கேன்னு. வருவாங்க அடுத்த முறைக்கு வர சொல்றேங்க ஐயா. சரிங்க மேடம். கண்டிப்பா உங்களுடைய இது உதவிக்கு நன்றி சார் எல்லாரும். நன்றி மேடம். மிக்க மிக்க நன்றி. அருமையா இருந்தது சார் உங்களுடைய இது. அந்த சாரு இப்போ இன்னைக்கு வந்திருக்காங்க, சார் பேர் தெரியல, அவங்களுக்கும் ஒரு நன்றி சார். அவங்க சார் பேர் என்னது சொல்லிருங்க. மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்கள். ரங்கநாதன் ஐயாவுக்கு ஒரு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். அடுத்ததாக அடுத்ததாக மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் பேசுகிறார். மேடம் நீங்க பேசலாம் மேடம். மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாபாஜி அவர்களுக்கும் உடன் தினமும் எங்களுக்கு அனுபவத்தையும் தியானத்தையும் சொல்லி கொடுத்த எல்லா மாஸ்டர்களுக்கும் என்னுடைய முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நீங்க ஒவ்வொரு அனுபவத்தையும் தியானத்தையும் பற்றி நல்லா சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப பேர் நேம் தெரியல. லதா மாஸ்டர், இது சொருபராணி மாஸ்டருங்க, அப்புறம் கலைவாணன் மலர் மருத்துவம், அதே மாதிரி இந்த சைவ உணவை வந்து சாப்பிடணும், அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை பத்தியே ஒரு 2-3 பேர் வந்து அந்த போட்டிருந்தீங்க. அந்த தியானத்தினால என்னென்ன அனுபவம் கிடைக்குது, எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும், தியானம் வந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பா செஞ்சாலும் அந்த தியானம் வந்து ஒருத்தவங்களுக்கும் என்ன உதவி செய்யுது, எப்படி அவங்களுடைய மனசு உடம்பு எல்லாம் இயங்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நானும் கொஞ்சம் முடியாட்டாலும் எழுந்து கொஞ்சம் செய்வேன். நான் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசுல தைரியம், நம்பிக்கை எல்லாமே வந்தது. அதே போல கொஞ்ச நாள் சாப்பிடாம எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. இப்போ நான் அந்த தியானம் கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இல்லாம இருக்குது. பிபி கொஞ்சம் இருந்தது, அந்த பிபியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இருக்குது. அதே போல எல்லா மாஸ்டர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த புத்திமதி அறிவுரை எல்லாமே நல்லா இருந்தது மேடம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும்
நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் சில நேரம் சந்தேகம் கேட்கும்போது கூட சில நேரம் வந்து உங்களுக்கு அந்த மாஸ்டரும் கூட என்னம்மா இப்படி கேட்கல, இது இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும்னு மாதிரி சில நேரம் சொல்லி கொடுப்பீங்க. அதையும் நான் வந்து சரி இப்படிதான் பேசணும் அப்படின்றத கருத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கினேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த தியான முறையை பற்றி நீங்க நான் இதனால கொஞ்சம் எழுந்து எனக்கு அந்த பழக்கம் காலையில எழுந்துக்கிற சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் வந்தது. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய ஃபேமிலியில சொன்னேன் நான். அதே மாதிரி ஃப்ரெண்டுங்களுக்கும் சொன்னேன் நான். சரி சரி முதல் கொஞ்சம் என்னைக்கு பண்ணுவாங்க, அப்புறம் என்னன்னா சரி சொல்றது சரிதான் நான் செய்யறேன். முதல்ல அப்படி என் மேல நம்பிக்கை இருக்காது. ஐயோ புவனேஸ்வரி மேடமா காலையில எழுந்து செய்யறாங்கன்னு என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் இதை ஏன் சொல்லுவேன், நான் எழுந்திருக்க மாட்டேன் சார். அதை நான் உண்மையை சொல்றேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த 2 சேச கலந்து கலந்து நான் செய்யத்தான் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பெரிய எனக்கு இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன் நான். எனக்கே ஆச்சரியம் தான். அது நான் வந்து செய்துன்னு தான் இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து தியானத்தை பத்தி சொல்லி அவங்களோட அனுபவம், நான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இத்தனையும் 15 வருஷம் இருந்தேன், 20 வருஷமா நான் இருக்கிறேன் அப்படின்போது எனக்கே சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், ஆனா அவங்க ரொம்ப நாளாவே இதெல்லாம் கத்துன்னு வராங்க, இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாம போச்சேன்னு கூட நான் நினைச்சுக்கிறேன். அப்படின்னும் போது நான் வந்து இப்ப வந்து அதை வந்து முறைப்படி நம்ம இதை கலந்துக்கணும், அந்த பிரபஞ்சம் தான் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனசாட்சி, என்னுடைய மனசு பிரகாரம் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். யார் வந்து மகா மகாவதாரில் கலந்துக்கணுமோ இல்லையா, இது மூலியம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிது. அதனால நம்ம இதுல வந்து டெய்லி எழுந்து இதை செய்யணும். எவ்வளவு வேலையா இருந்தாலும் செய்துட்டு தான் அந்த மறு வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதி, நம்பிக்கை கிடைச்சிது. அதனால நானே எனக்கு எல்லாமே ஒரு நன்மையா தான் முடிஞ்சுது. அது இந்த ஒரு பழக்கம், ஒரு சுறு முதல் செய்ய முடியாம இருந்தது, எழுந்திருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் உண்மையாவே இல்லை. நான் பொய்ன்னு சொல்லலை, நான் உண்மையாவே இது நான் வந்து உணர்றேன். அது எல்லாருக்கும் எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அந்த திங்கிங் வந்தது. நான் உடனே வந்து நான் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தது. இதை செய்யணும், எனக்கு வந்து நானே உடம்பு முடியாம பண்ணும்போது அப்போ எனக்கு தெரிஞ்சுது, சரி நம்ம இதை கண்டிப்பா செஞ்சு நடைமுறைப்படுத்தணும். அந்த தியானம் ஒரு மாஸ்டருங்களும் சொல்லும்போது அதுல ஒரு நல்ல நல்ல கருத்து இருந்தது. அவங்க வாழ்க்கையில அனுபவம், ஏற்பட்ட அனுபவம், அவங்க வந்து இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு இல்லைனாலும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்போது அப்ப நம்ம கண்டிப்பா அதை பின்பற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்தது. இது எதனாலன்னா நான் நீங்க சொல்லி கொடுத்து பால் மரம் அதையும் எழுந்து நான் வந்து தியானம் பண்றது, கேட்கறது, ஸ்பீச் கேட்கறது, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்றீங்க, எப்படி எப்படி அவங்கள அந்த தியானத்தை பத்தி சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கறது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி அது பழனி சார் வந்து அதை தொகுத்து வழங்கினாரு. அது அதை விட ரொம்ப ஈஸியா, அவர் 20 நிமிஷம் சொன்னாங்கன்னா இவங்க ஒரு 10 நிமிஷத்துல அதை எல்லாத்தையுமே ஒரு அதான் ஒரு 10 நிமிஷமா 5 நிமிஷமா எனக்கு அது சரியா தெரியல. அது கடகடன்னு அந்த என்ன சொன்னாங்களோ அது அப்படியே கரெக்டா ஒரே வரியில சொல்ற மாதிரி அது சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சாரு தான் ரொம்ப எப்படி சொல்றதே தெரியல, நல்லா சொன்னாரு. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நான் மறுபடியும் இதே நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா நான் அதே மறுபடியும் பின்பற்றி நான் வந்து தியானத்துல கலந்துக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இருக்கிறவங்களையும் நான் சொன்னேன், அவங்களும் பின்பற்றுவாங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் நல்ல நன்றி, என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், புவனேஸ்வரி மேடம் அவர்களே. நீங்க சொன்னீங்க, நீங்க இதனால வந்து மன உறுதி பெற்றீங்க, நம்பிக்கை பெற்றீங்க, தைரியம் வந்தது. காத்தால எழுந்திருக்க முடியாட்டினாலும் முயற்சி எடுத்து எழுந்திருத்து செய்யறீங்க சொன்னீங்க. தொடர்ச்சியா அடுத்த இந்த வரும் மாதத்திலையும் நீங்க 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று முயற்சி எடுத்து இன்னும் மேன்மை அடையணும், தியான பயிற்சியை இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க மேன்மை அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துரைத்தீங்க கருத்துக்களை. பார்வதி மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க மேடம். அந்த ஏர்போர்ட் வி ராஜு சார் வந்து இது பண்ணாங்க, உத்ரா மேடம் வந்தாங்க. அப்புறம் நீங்க ஒரு நாள் நம்ம பகவத்கீதை பத்தி எல்லாம் சொன்னீங்க, எப்படி மெடிடேஷன் பண்றது, அதெல்லாம் நிறைய. அதான் நீங்க அந்தந்த வயசுக்கு 5 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க சார். எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, உபயோகமா. சரிங்க மேடம். சரிங்க மேடம், தேங்க்ஸ் மேடம். தொடர்ச்சியா தியானம் பயிற்சி மேற்கொள்ளுங்க.
ஆ ஆ சொல்லுங்க. நன்றிங்க. ஓகே நன்றி சார். நன்றி 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 திருமதி நன்றி நன்றி. மேடம் அவர்களே. மிக்க நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இதுல நாங்க கலந்துக்கிட்டவங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் சார். முதல் முறைங்க 2வது முறை எல்லாருமே அப்படி வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய அதான் பேரை அடுத்த முறையும் நீங்க இன்னும் நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கலந்துக்கிறோம். நிறைய பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க. நன்றி திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்களே. இன்னும் நிறைய நன்றி சார். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி இன்னும் நிறைய நன்றி பேரை சார். பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னும் நல்ல மன உறுதி உங்களுக்கு அதிகமாகும், நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தியான பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக திருமதி அகிலா அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அன்மியூட் கொடுக்கிறேன். மேடம் நீங்க பேசலாம் மேடம். பேசுங்க மேடம். அகிலா மேடம். நமஸ்காரம் சார். இவங்க எல்லாருக்கும் வீடியோ ஆன் பண்ணீங்க. வீடியோ பேசுங்க. வீடியோ பரவாயில்ல சார். பேசுங்க. நமஸ்காரம் சார். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுன்னா சும்மா இல்ல. ஒவ்வொரு நாளும் யார் யார்த வைக்கலாம், இது பண்ணலாம்ட்டு வாழ்க்கைக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னைங்க. சென்னை. சரிங்க மேடம். சென்னையில வாழ்க்கைக்கு கேகே நகர். சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே நீங்க சொல்லி தரீங்க. அதுவும் இல்லாம நம்ம தியானம் ஒண்ணுதான் நம்ம உட்காந்துட்டு பண்ணணும். இது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே வேற பண்ணலாம். இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, படிக்கிறத விட கேட்கறது ஈஸின்னு. அது மாதிரி நம்ம படிக்கிறத விட இதை நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம வேலையும் நடக்குது, கேட்கறதும் 2 வேலையா நடக்குது. படிக்கிறதுன்னா நம்ம உட்காந்துட்டு தான் படிச்சிட்டு இருக்கணும். அது ஒண்ணு. அது மாதிரி நீங்க இதெல்லாம் பண்றதுனால ரொம்ப சந்தோஷம். நீங்க இத கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்ததுல இருந்து எல்லாருமே இதுல கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதுவே உங்க சக்சஸ். யாரும் இதுல இருந்து போகவே இல்லை. அது அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ். அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல எல்லாருமே வருவாங்க. இது ஸ்கூல்லயே இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு இது வரணும். ஆனா அந்த லாவை கொண்டு வந்தான்னா நல்லா இருக்கும். குழந்தைங்க முதல்ல இருந்தே கத்துக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வந்துருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் இந்த வயசுல தான் வந்திருக்கோம். அதனோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு, அதுவும் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு இல்ல, உங்களது கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதே தெரியுது. அதுல நம்மளும் இம்ப்ரூவ் ஆகிறோம். அது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு யார் எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது, சொல்றேன் நான். தேங்க்யூ சார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் அவர்களே, ரொம்ப நன்றி மேடம். நல்லா நீங்களும் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ரொம்ப என்கரேஜிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்ன மாதிரி இதை கல்லூரியிலையும் பள்ளிகளிலையும் அது ஒரு கரிக்குலமா எடுத்துட்டு வரணும் என்பது நிறைய பேருடைய கருத்து இருக்குது. நமது ஆங்கில ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்ல ஒரு மேடம் கூட சொன்னாங்க, இதை ஒரு இந்த தியான வகுப்புகளை பயிற்சிகளை ஒரு பள்ளியிலும் படிப்பிலையும் கொண்டு வரணும்னு. ஆல்ரெடி ஒரு சில தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதை டெய்லியே காத்தால செஞ்சுட்டு தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இல்லாமல் நம்ம இது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் இன்னும் மற்ற பொது இடங்களிலும் இதை பயிற்று கொண்டு தான் வருகிறார்கள். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தொடர்ச்சியாக அது நிகழ்ச்சியை பங்கேறுங்க. இன்னும் நிறைய மாஸ்டர்ஸை இதை பங்கேற்க சொல்லுங்க. உங்கள் சொந்தக்காரர்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கேற்க சொல்லுங்க. சார், நண்பர்களே, வேற யாராவது பேசணும்னா கையை உயர்த்துங்கள். அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், முன் வரலாம். நான் இப்பொழுது நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இன்று நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நமக்கு தியான பயிற்சிக்கு உதவி புரிந்த மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
I convey my sincere thanks to Guruji Dr. Thiru Ranganathan sir for organizing this Tamil Zoom meditation class program to learn meditation by each and every one of us. Thank you very much, sir. மேலும் இந்த நிகழ்ச்சியை 21 நாட்களுக்காக சிலபஸ்கள் தயாரித்து மிகச்சிறந்த சீனியர் மாஸ்டர்களால் நமக்கு பேச உதவி புரிந்த சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் வேலூரிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு சிலபஸையும் ஒவ்வொரு தலைப்புகளும் மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து நமக்கு அளித்துள்ளார்கள். ஆன்மீக ஞானம், அதனால் நமக்கு பல தலைப்புகளில் பல அறிவுரைகள் நாம் பெற்றோம். தியானத்தையும் அதற்குரிய நன்மைகளையும் தெரிந்து கொண்டோம். நான் இந்த 21 நாட்கள் நிகழ்ச்சியில் சீனியர் மாஸ்டர் திருமதி சந்திரகலா மேடம், மாஸ்டர் திரு ஜெயசரவணன் அவர்கள், திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி சொரூப்ராணி மேடம், மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள், மாஸ்டர் திரு உத்ரா மேடம் அவர்கள், மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள், மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா மேடம் கிருஷ்ணகிரியில் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பிந்து மேடம் அவர்கள், நம்முடன் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜ் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி சகிதா தேவி அவர்கள், மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்கள், மாஸ்டர் திருமதி பத்மஜா அவர்கள், மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் ஆகிய அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு மாதம் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த நிகழ்ச்சிகள் தொகுப்பு 4 பேட்ச் 4 என்ற நிலையில் ஆரம்பிக்கும். அதற்குரிய லிங்க் நாம் அனுப்புவோம். அனைவரும் அந்த லிங்கை பயன்படுத்தி நிகழ்ச்சிகளுக்கு பங்கு கொண்டு தியானத்தை மேற்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதம் 21/6/2025 சனிக்கிழமை ரேவா பல்கலைக்கழகத்தில் பெங்களூரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளில் மகவதார் அறக்கட்டளை மற்றும் இந்திய யோகா அசோசியேஷன் சேர்ந்து நடத்தி பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நடைபெற்றது. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெற்றது. யோக பயிற்சிகள் மற்றும் இசையுடன் கூடிய தியான பயிற்சிகள் மற்றும் பல ஒர்க் ஷாப்புகள் நடைபெற்றது. இலவச உணவும் அளித்தார்கள். மகவதார் அறக்கட்டளைக்கும் இந்தியன் யோகா அசோசியேஷனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர், இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஐ தேங்க் மகவதார் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் டாக்டர் ரங்கநாதன் சார், குருஜி சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சார் ஃபார் கண்டக்டிங் திஸ் ப்ரோக்ராம். எனது நன்றிகளை இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், இறுதியாக எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த இந்த நாளையிலிருந்து, அதாவது 26/6/2025 30/6/2025 வரை நிகழ்ச்சிகள் இல்லை. இருந்தாலும் 29/6/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை
வழக்கம் போல் காலை 5 மணி முதல் 8 மணி வரை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் உலக ஆரோக்கிய தியானம் மேற்கொள்ளப்படும். அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள் குரூப்பில். அனைவரும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள், குருஜி டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் கூறியது போல் அவர்கள் இன்றைக்கு எடுத்துரைத்தார்கள், உங்களிடம் பகிர சொன்னார்கள். இன்னும் இன்று பொழுது 24 பேர் தான் இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னும் பல பேர் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். செஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் எல்லாரும் பங்கு கொள்ளணும் வரும் செஷனில் வரும் காலங்களில் என்று எடுத்துரைத்தார்கள். மேலும் மீண்டும் 1/7/25 அன்று நாம் சந்திப்போம். தியானத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். தியானம் மட்டும் நீங்கள் விடக்கூடாது. தியானம் விட்டால் திருப்பியும் நம்ம 0 பாயிண்ட்லேருந்து போக வேண்டியது இருக்கும். அதனால் தியானம் தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதனால் நமக்கு பயன்கள் நிறைய கிடைக்கும். என்னுடைய இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்களுக்கும், மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை கூறுகிறேன். என்னுடைய சிறப்பு நன்றிகளை, ஸ்பெஷல் தேங்க்ஸு, சிறப்பு நன்றிகளை மகோதார் ஃபவுண்டேஷன் நிறுவனர் குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடமுக்கும் அவர்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நண்பர்களே, நான் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன், க்ளோஸ் செய்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி.